வணக்கம். உயிர்மை செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. ஓசூரில் கொட்டும் மலையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பாட்டு பாடிய நயினா நாகேந்திரன், அண்ணாமலை உட்பட கைகளை தட்டி கோரஸாக பாடி வைப்பான பாஜகவினர். ஆபரேஷன் சிந்தூர் இந்திய ராணுவம் பாகிஸ்தானுக்கு கொடுத்த பதிலடிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக பாஜகவினர் பேரணி நடத்தி வரும் நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் ராம்நகர் முன்பாக கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட பாஜக சார்பில் பேரணி நடைபெற்றது. பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன், அண்ணாமலை உள்ளிட்ட பாஜகவினர் கைகளில் மூவர்ண கொடி ஏந்தி பேரணியில் பங்கேற்றிருந்தனர். பேரணி துவங்கியதும் மழை பெய்ய துவங்கியதால் மழையை பொருட்படுத்தாமல் பாஜகவினர் மலையிலும் தேசிய கொடி ஏந்தி பேரணியை நிறைவு செய்தனர். காமராஜ் காலனி பகுதியில் பொதுக்கூட்டம் நடத்த மேடை அமைக்கப்பட்டிருந்த நிலையில் கொட்டும் மலையில் அண்ணாமலை, நயினா நாகேந்திரன் ஆகியோர் உரையாற்றினர். மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் இந்திய ராணுவம் குறித்து உரையாற்றி கார்கில் போர் குறித்து நினைவு கூர்ந்தபோது பாடலாக பாடத் தொடங்கினார். அண்ணாமலை கைகளை தட்டி உற்சாகப்படுத்திய நிலையில் நயினாருடன் இணைந்து அண்ணாமலையும் கட்சி தொண்டர்களும் கோரஸாக பாடி வைப்பாகினர். 26 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். மதத்தின் அடிப்படையில் அந்த படுகொலை நடக்கும். இந்தியாவில் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையே ஒரு விஷமத்தான் இந்த பிரச்சனையை உருவாக்கி நாட்டிற்குள்ள பிரச்சனையை உருவாக்க வேண்டும் என்று அந்த தீவிரவாதிகளுடைய நோக்கம். எவ்வளவு சக்தி வாய்ந்தது, அதை விட சக்தி வாய்ந்தது நரேந்திர மோடி. வாஜ்பாய் கார்கில் போர் நடத்தினார். வாஜ்பாய் பேர் சொல்லும் கார்கில் போர், மோடியின் புகழ் சொல்லும் பூமி இது. வாஜ்பாய் பேர் சொல்லும் கார்கில் போர், மோடியின் புகழ் சொல்லும் தேசம் இது. யாரும் வந்து வீரம் கொள்ள மூடுமோ, வீரம் வாரம் நம்மை விட்டு போகுமோ. அன்னைக்கு தொண்டு செய்யும் பிள்ளைகள், அன்னைக்கு தொண்டு செய்யும் பிள்ளைகள். இந்திய நாடு என் வீடு, இந்திய என்பது என் பேரு. இந்திய நாடு என் வீடு, இந்திய என்பது என் பேரு. ரகுபதி ராகவ ராஜாராம், சங்கீத பாவன சீதாராம். ரகுபதி ராகவ ராஜாராம், சங்கீத பாவன சீதாராம். நன்றி, வணக்கம்.